ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பார்க்குக்கு 3 பேருமே அன்எக்ஸ்பெக்டடாக போவாங்க. அங்கே போனதும் நம்மளுடைய விஜய்க்கு ட்ரீமில் வந்த பிளேஸ் மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க அந்த பிளேஸ் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல அப்படி இப்படின்னு சுற்றி பார்ப்பாங்க, யாராச்சும் இருக்காங்களா, மேபி பார்க்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. எதுவுமே இருக்காது. வேறு எந்த க்ளூவுமே இருக்காது அந்த பிளேஸ் தவிர. விஜய்க்கு வேறு எந்த க்ளூவுமே கிடைக்காததுனால ரொம்ப டல்லாகி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு சேரில் உட்காந்துருவாங்க. உடனே நம்ம ஆள் புவனேஸ்வரி அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ கொடுத்து முடிச்சுட்டு 3 பேரும் ஜாலியாக பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னாலே எதுக்கு இருப்பாங்க? நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்ம கூட சேர்ந்து ஃபீல் பண்ணி அந்த பாரத்தை கொஞ்சமாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஹாப்பினஸ்ஸையும் சேர்த்து அதை விட பல மடங்காக நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கவலையும் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த கவலையை ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த கவலையை மறக்கிற அளவுக்கு நமக்கு ஹாப்பினஸ்ஸையும் கொடுத்துருவாங்க. தட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு போனதும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு எப்படி இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி நார்மலாக மார்னிங் போவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, வருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கும். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்யூஷுவலாக ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்களும் கிளம்புவாங்க, இவங்களும் கிளம்புவாங்க. கிளம்புனதும் அங்கேருந்து ஒரு ஃபோன் வரும். எங்கேருந்து அப்படின்னா, இவங்க வளர்ந்தது ஒரு ஆசிரமம், அதுவும் மதுரையில். ஓகேவா? ஸோ திடீர்னு அங்கேருந்து மதருக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபோன் வரும். ஸோ ஃபோன் வந்ததுமே அவங்க இருந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகிட்டு அவங்கக்கிட்ட போய், அதாவது கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அந்த ஃபோன் வந்தது கேட்டதும் சரி இப்போ ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அங்கே போவாங்க கேபினுக்கு. எம்டியோட கேபினுக்கு போவாங்க. எம்டியோட கேபினுக்கு போனதுமே அங்கே எம்டி இருந்துட்டு இவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாமா, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். எப்படிம்மா, நான் நினச்சேன் நீங்கள் வந்துட்டீங்க. இன்னும் நீங்கள் வரல அப்படின்னு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் திருன்னு முழிப்பாங்க, என்ன விஷயம் தெரியாமல். சார், என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங், அதனால் நான் நாளைக்கு ஜெர்மனிக்கு கிளம்புறேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போதைக்கு டெம்பரவரியாக என்னோடய பேத்தியை சாருவை தான் நான் இங்கே உட்கார வச்சுட்டு போகிறேன். ஸோ நான் வர வரைக்கும் அவங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே மதருக்கு ஹெல்த் இஷ்யூ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓனர் இவங்க மேலே ரொம்ப பாசம். இவங்களுக்குமே அவங்க மேலே நல்ல மரியாதை இருக்குது. ஸோ அதுக்காக என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இவங்களும் சரின்னு தலையாட்டிடுவாங்க. வேறு ஆப்ஷன் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டே வெளில வருவாங்க. அவங்களுடைய மேனேஜர் இருக்காங்க இல்லையா, மேனேஜர் லீவ் லெட்டரை சைன் வாங்குறதுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நம்மளோட விஜய் அண்டு புவனேஸ்வரிக்காக. ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் லீவ் இவங்க எப்போ கேட்டாலும் அவங்களுடைய ஓனர் கொடுத்துருவார். ஸோ அவங்களுடைய எம்டி கொடுத்துருவார். அந்த ஒரு அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். மேனேஜர்கிட்ட இவங்க இன்டிமேஷன் கொடுத்த உடனே அவரும் என்ன பண்ணிடுவார், டக்கு 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 பேப்பரையும் ரெடி பண்ணிவிடுவார். சைனு கொடுக்கும்போது, என்னப்பா இது, யாருக்கு லீவ் வேணும், நான் வேறு முக்கியமான மீட்டிங் போகிறேன், இந்த மாதிரி டைம்லலாம் யாருக்கும் லீவ் கிடையாது போப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவர் இருந்துக்கிட்டு, சார் விஜயும் அண்டு புவனேஸ்வரிக்கு தான் சார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க 2 பேருக்குமா, என்னாச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த லெட்டர் வாங்கி படிப்பார். அந்த லெட்டர் டீட்டெயில்ஸாக போட்டிருக்கும். ஓ, நான் வேறு இது தெரியாமல் அவங்கள இங்கே இருக்க சொல்லிட்டேனே, என்ன என்ன இப்படி பண்ணிட்டேன், இல்லை சரி நீ போயிட்டு உடனடியாக அவங்கள என்னோடய கேபினுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கேபினுக்கு போவார். இவங்களும் வேறு வழி இல்லைன்ட்டு அவங்க கிச்சன் ரூமுக்கு போயிடுவாங்க. ஸோ இவர் போனது உடனே அவங்கள வர சொல்லுவாங்க. இவரும் போயிட்டு அவங்க வர சொல்லுவாங்க. கேபினுக்குள்ளே மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு உள்ளப்பாங்க. சார் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏம்மா, நான் என்ன சொன்னாலும் அப்படியே தலையாட்டிட்டு போயிடுவீங்களா? அங்கே அவங்களுக்கு ஹெல்த்துக்கு முடியலன்னு சொல்கிறீங்க, நான் சொல்கிறது கேட்டுன்னு தலையாட்டு 2 பேர் போயிட்டீங்க, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை சார், நீங்கள் திடீர்னு கிளம்புறேன்னு சொல்லிட்டீங்க, சாரு ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசு,
ஸோ இங்கே தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை அப்படின்னா கஷ்டம் இல்லையா சார்? அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு மாதிரி தயங்குவாங்க. அப்போது உடனே அவர் இருந்துட்டு, சரி ஓகே ஒன்று பண்ணலாம். புவனேஸ்வரி நீ கிளம்பு, உனக்கு லீவு. நீ மட்டும் இங்கேருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. தேங்க்யூ சார் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. என்னம்மா எனக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறீங்க, இது கூட நான் பண்ண மாட்டேன்னா? உங்களுக்கு எல்லாமே உங்கள் மதர் தான். அவங்களுக்கே உங்கள் ஹெல்த்துக்கு முடியலங்கும்போது என்னோட சைட்லேருந்து ஒன்று அனுப்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ நீ என்ன தான் மன்னிக்கணும், மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாரி கேட்பாரு. ஐயோ சார், என்ன சார் நீங்கள் போய் சாரியெல்லாம் கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். அட்லீஸ்ட் நீங்கள் புவனேஸ்வரிக்கு கொடுத்தீங்களா, அதுவே ஒரு பெரிய ஹெல்ப் தான் சார். ரொம்ப தேங்க்யூ சார் அப்படி சொல்லுவாங்க. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம்மா, நீ இப்போவே கிளம்புமா புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி, சாரு இங்கே வந்து இப்போவே நீ வந்து இங்கே சார்ஜ் எடுத்துக்கோ, உடனடியாக வா. ஏன்னா நான் இன்னைக்கு நாளைக்கே நான் 4:00 எனக்கு ஃப்ளைட், நான் கிளம்பிடுவேன். ஸோ ஓரளவுக்கு நான் இங்கே என்ன ஏதுங்கிறத நான் உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். ஸோ நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு அவருக்கு கால் பண்ணிடுவாங்க சாருக்கு. கால் பண்ணதும் சாரும் வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்துலேயே. மேனேஜர் அண்டு விஜய், சேர்மன், அதுக்கப்புறம் நம்மளோட சார். ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு சின்னதாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த டைமுக்கு டெம்பரவரியாக அவங்கள தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சேர்மனாக அவர் வந்து லெட்டரில் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்டிமேஷன் கொடுத்துட்டு, ஸோ நாளைக்கு என்னால் இங்கே வரத்துக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இன்னிலேருந்து அவங்க தான் சார்ஜ் எடுத்துக்கிறாங்க, அவங்க தான் இது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருமா, எனி ஒன் டவுட் மேனேஜரை கேட்டுக்கோ அண்டு விஜயை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரி நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுவார். ஓகே தாத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஷாரும் சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க இங்கே வந்துட்டு புவனேஸ்வரி கிட்ட விஜய் சொல்லுவாங்க, இங்கே பாரு புவனேஸ்வரி, நீ கிளம்பு, நீ போயிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், அம்மா பார்த்துக்கோ, இல்லை ரொம்ப முடியலன்னா சொல்லு, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை அதுக்கு மேலேயும் ஒன்றும் பண்ண முடியலன்னா இங்கே என்ன பிள்ளைங்க சுச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு, ஸோ அதுக்கான ஆப்ஷன் எதுவும் இல்லைல்ல, அட்லீஸ்ட் நீயாவது அவங்க கூட இருக்கணும், ஸோ ப்ளீஸ் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி விஜய் நான் கிளம்புறேன் அண்டு நான் பிரேமாவையும் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் இருந்து பார்த்துக்கோ, தனியாக இருந்துப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் என்ன பேசுகிற நீ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இடம் எனக்கு என்ன புதுசா, நான் இருந்துப்பேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அந்த இடம் புதுசு இல்லை, பட் நம்ம 3 பேர் பிரியிறது தான் ஃபர்ஸ்ட் டைம், இத்தனை வருஷத்தில் நம்ம 3 பேர் பிரிஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு, நீ போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரெடியாரு அண்டு பிரேமாவையும் ரெடியாக இருக்க சொல்லு, நான் ஈவினிங் வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. உடனே சார் இருந்துட்டு, ஏய் புவனேஸ்வர் எங்கே நீ கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை நான் 1 மந்த் லீவ் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வா 1 மந்த்தா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை இந்த மாதிரி அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, ஸோ நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மட்டும் போகிறீங்க விஜய், இல்லை அவங்க இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆள் வேணும், கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க, நான் தாத்தா வேற சார் வேற இல்லாதப்போ சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சரி ஓகே டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பெருசாக எதுவும் சொல்ல முடியாது, பேச முடியாது. அவங்க நான் கிளம்புறேன் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா போயிடுவாங்க. அங்கே போனது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே பிரேமா ரூமுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. பேக் பண்ணிட்டு, ஏய் என்னடி நீ மட்டும் தான் வந்திருக்க, அவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் கடைசி நிமிஷத்தில் எங்களுடைய எம்டி ஜெர்மனி போகிறாரு ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக, ஸோ இந்த டைமில் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபுல் சார்ஜ் எடுத்துக்கிறது சாரு. ஸோ அங்கே வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் இருக்கணும் அப்படின்னு எம்டி சொல்லிட்டாரு. ஸோ உனக்கே தெரியும்ல எங்கள் 2 பேருக்கும் எம்டி எவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படின்ட்டு. ஆமாம் சரிதான், பட் அம்மா உடம்பு சரியில்லடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் எனக்கு புரியுதுடி, பட் என்ன பண்ண முடியும், இங்கே வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம போய் தான் ஆகணும். விஜய் கிட்ட நான் பேசிட்டேன், அவளும் என்கிட்ட சொல்லிட்டா, நம்ம 2 பேரையும் போக சொல்லிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை எப்படி நீங்கள் தனியாக விட்டுட்டு போக முடியும், நீ என்னடி பேசுகிற, இத்தனை வருஷத்துல நம்ம தனியாக இப்படி விட்டு போனதே இல்லையடி அப்படின்னு சொல்லுவான். ஏய் இப்போ என்ன அவ சின்ன குழந்தையா, வளர்ந்துட்டா, நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல, சம்டைம்ஸ் சுச்சுவேஷனால பிரிஞ்சுதான் ஆகணும், நம்ம என்ன பர்மனெண்ட்டாக பிரிய போகிறோம், ஜஸ்ட் 1 மந்த் தானே, போயிட்டு வரப்போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி இவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க.
இவங்களுக்கும் ஐ மீன் பிரேமாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பட் என்ன சொல்றது? ஏத்துக்க முடியாது அவங்களால. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே பிரிஞ்சதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பிரிய போறாங்க. அவங்களுக்கு அந்த வந்து தயக்கம், பயம், கஷ்டம் எல்லாமே இருக்கும். அவங்க சொல்றத இவங்களால ஏத்துக்க முடியாம ரொம்ப தயங்குவாங்க. அப்போ வந்துட்டு, "ஏய் என்னடி முழிக்கிற? அதெல்லாம் எதுவும் முழிக்காத. ஃப்ரீயா விடு. அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அவ பார்த்துப்பா. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் 1 மந்த்துக்கான தேவையான ட்ரெஸ்ஸஸு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, எல்லாம் ரெடியா இருப்பாங்க. நம்மளுடைய விஜய் வருவாங்க. விஜய் ரொம்ப சோகமா, ரொம்ப டல்லா வருவாங்க. ஏன்னா, அவங்களால போக முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ பிரியிறாங்க. அது ஒரு பெரிய 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 சிச்சுவேஷன் அவங்களுக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டல்லா, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க வருவாங்க. அங்க வந்ததும், "ஏய் என்னடி ரெடி ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ரெடி ஆயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் ரெடி ஆயிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரேமா இருந்துட்டு பேசுவாங்க. "என்னடி நீ வரலன்னா எப்புட்ரி? கஷ்டம்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் எனக்கு புரியுது. பட் இப்ப நான் அங்க வரணுங்கிறத தாண்டி, நம்மள யாராவது ஒருத்தர் அம்மா கூட கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஒருத்தர் இல்ல நீங்க 2 பேரும் போறீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கெளம்புங்க. நான் என்ன பார்த்துப்பேன். இல்ல ரொம்ப முடியலன்னா எனக்கு உடனே ப்ளீஸ் ஃபோன் பண்ணுங்க. நான் எந்த நேரமா இருந்தாலும் உடனே கிளம்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. சரிடி நீ பார்த்துக்கோ பத்திரம். ஒழுங்கா சாப்பிடு தூங்கிட்டே இருக்காத. நான் அங்கே இல்லை அப்படின்ட்டு டைமுக்கு எந்திரிச்சு போ. நம்மளுடைய எம்டி சார் கூட இல்லை. ஸோ நீ மார்னிங் போகிறது பெட்ரு ஓகேவா? ஜாக்கிரதையா இரு. நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்களோட புவனேஸ்வரி. ஏன்னா மார்னிங் எழுப்புறதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பிரியறதுனால சொல்லுவாங்க, ஒழுங்கா குளி, ட்ரெஸ் வீக்லி ஒன்ஸ் நீ வந்து மிஷினில் போட்டுக்கோ, டைமுக்கு சாப்பிடு, மார்னிங் இதெல்லாம் சாப்பிட்டுக்கோ, மார்னிங் அப்பப்போ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் மார்னிங் ஒரு ஒரு டைம் உனக்கு கால் பண்ணுறேன். ஏன்னா நீ தூங்கிட்டேன்னா எந்திரிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே, "ஏய் நான் என்னை பார்த்துக்கிறேன்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஊருக்கு அமுச்சு வச்சுருவாங்க. ஊருக்கு அமுச்சு வச்சுட்டு இவங்களுக்கு மனசே இல்லை அவங்கள அனுப்புறதுலையும். ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் டைம் பிரியும்போது இந்த பெயின் எவ்வளோ வருஷம் ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 27 இயர்ஸ்னு வச்சுக்கோயேன். அந்த ஏஜ் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணா இருந்தவங்க திடீர்னு பிரியிறேன் அப்படிங்கும்போது எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த பெயின் அவங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பிரியும்போது ரொம்ப பெயினா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க முன்னாடி அவங்க எதையும் காமிச்சுறாங்க. ஸ்மைலிங்கோட, "ஏய் ஒண்ணும் பிரச்சனை இல்லடி. நீ போயிட்டு வாடி. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அப்படி இப்படின்னு வண்டி ஏத்தி விட்டுட்டு, வண்டி ஏத்தி விடுற வரைக்கும் நார்மலா இருக்கிற பெர்சன், வண்டி ஏத்தி விட்டதும் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாயி அழுக ஆரம்பிச்சுருவாங்க விஜி. பார்க்கறதுக்கு தான் அந்த அளவுக்கு போல்டு போல நம்ப ஆளு. உள்ள ஒண்ணுமே இல்ல. செம்மையா பயங்கர சென்சிட்டிவ் போல. ஸோ ஒரு மாதிரி டல்லாகி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அழுக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சாரு கால் பண்ணுவாங்க. இவங்க எதுக்கு இந்த நேரத்துக்கு கால் பண்ணுறாங்க? அது ப்ராப்ளம் அப்படின்ட்டு உடனே அந்த கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, "ஆ சொல்லு சாரு, என்னாச்சு இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டதும் அவங்க, "ஏய் உன் வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நீ ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ நான் ஓகே தான்" அப்படி சொல்லுவாங்க. "இல்லையே உன் வாய்ஸே சரியில்ல. ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லு. இல்ல இந்த புவனேஸ்வர் ஏதோ ஊருக்கு போறான்னு சொன்னாளே! நீயும் எதுவும் போகணுமா? நீ போகணும்னா போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ஏய் இல்ல, இல்ல ஐ அம் ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ! ஷூரா? நான் வேணுமா வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி இப்ப எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்பதான் அவங்கள நான் பஸ் ஏத்தி விட்டேன். இனிமேல் தான் ரூமுக்கு போகணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, நீ ரூமுக்கு போற வரைக்கும் நான் கம்பெனி குடுக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே. சரி சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓகே, சரி என்ன பண்ணலான்னு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல ஃப்ரெண்டு ஏதோ செஞ்சு வச்சிருப்பாங்க. பட் சாப்பிட்ற மூடும் இல்ல. ஸோ விட்டு அப்படியே படுக்க வேண்டியதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத. போயிட்டு அட்லீஸ்ட் லைட் ஃபுட்டாவது எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்ல சாரு, எனக்கு சுத்தமா மைண்ட் இல்ல சாப்பிட்றதுக்கு" அப்படிம்பாங்க. "பாத்தியா மைண்டு சரியில்லன்னு சொல்லிட்டேன். இதுக்கு தான் நான் சொன்ன ஊருக்கு போனேன். மைண்டு சரியில்லன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பிரியிறேன்.
இத்தனை வருஷத்துல நான் அவங்கள பிரிஞ்சதே கிடையாது. எப்பவும் நான் அவங்க கூடயே தான் இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பிரியும்போது கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாரி ஃபீல் கூட பண்ணது கிடையாது. ஏன்னா, நாங்க வளர்ந்தது எல்லாம் ஒண்ணுதான். இப்போ சென்னை வந்தது, வேலைக்கு போறது எல்லாமே ஒண்ணா தான் இருக்கோம். ஸோ, எனக்கு அது பெருசா தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பிரியிறேன் அப்படிங்கும்போது, எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அது எனக்கு தெரியல சாரு. அவங்கள விட்டுட்டு நான் எப்படி எப்படி 1 மந்த் இருக்க போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னால 1 மணி நேரம் கூட இருக்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி நடந்து வருவாங்க சாரு. ம். ஆ அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இல்ல சாரு, நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன். சீரியஸா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த மாரி பிரிஞ்சதே இல்ல. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சொன்னதும் உடனே அவங்களோட ஷோல்டர் கை வைப்பாங்க. கை வச்சுட்டு டக்குன்னு திரும்பி பார்த்ததும், "சாரு, ஏய் சாரு நீ எங்க இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி புவனேஸ்வரி கால் பண்ணா. அவ சொன்னா, "இந்த மாரி எங்கள பஸ் ஏத்தி விடுறதுக்காக விஜி வந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பிரியிறோம். கண்டிப்பா அவ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவா. ஸோ ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அவ கூட இருன்னு சொல்லியிருந்தா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் இட்ஸ் ஓகே, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீ வீட்டுக்கு போ" அப்படி சொல்லுவாங்க. சி 2 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒண்ணு, உன்னுடைய எம்டியோட பேத்தியா என்ன பாரு. இல்ல உன்னோட ஃப்ரெண்டா பாரு. ஓகேவா? நான் உன்ன வேற எந்த ஆங்கிள்லயும் நான் பார்க்க சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மாரி பேசும்போது இவங்க அ என்ன இவ இந்த மாரியெல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு, ச்சே ச்சே அப்படி இல்ல. நானே தான் சொல்லியிருக்கேன் நம்மலாம் ஃப்ரெண்டு அப்படின்னு. ஃப்ரெண்டுன்னு சொல்றல்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகேவா? அவங்க ஊருக்கு தான் போயிருக்காங்க. ரீச் ஆனதும் கால் பண்ணுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு டீட்டெயில் கேட்டு சொல்லுவாங்க. ஒரு வேளை நீ போகணும் அப்படின்னா, உடனே வேணாலும் நான் ஃப்ளைட் டிக்கெட் உனக்கு புக் பண்ணி குடுக்குறேன். நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே சாரு, நோ ப்ராப்ளம். ஐ வில் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி என்ன தென் ஓகே. வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேஷுவல் டாக். பார்க்குற ஃபோன்ல பேசும்போத விட நேர்ல வந்ததும் இவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துரும் இவங்க 2 பேருக்கும். ஸோ ஃபோன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியா அப்புறம் அ எப்படி போகுது? எந்த மாரி? அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாங்க. அப்போ சாரு சொல்லுவாங்க, "ஐயோ! தாத்தா எப்படி தான் ஹேண்டில் பண்றாரு தெரிய மாட்டேங்குது. அதுல சைன் போடு, இதுல சைன் போடு, இத பாருங்க, அத பாருங்க, இத செக் பண்ணுங்க, அத செக் பண்ணுங்க. எப்பா சாமி என்னால முடியல. எப்படிதான் தாத்தா மேனேஜ் பண்றாரு இந்த ஏஜ்லயும்?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "திஸ் இஸ் மை பாஸ். அப்படிதான் இருப்பாரு. எங்க எம்டி" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, ஆமா. ஆனா ரொம்ப கஷ்டம்பா பிசினஸ் மெயின்டெயின் பண்றதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் சிம்பிள்ப்பா. ஜஸ்ட் நீ கத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு ஈஸி. கத்துக்காத வரைக்கும் அது கஷ்டம் தான்" அப்படி சொல்லுவாங்க. "எத்தனை வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸு பாஸ்க்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டு தான். இதுல இந்த பிசினஸ் பத்தாதுன்னு ஜெர்மனிக்கு வேற போயிருக்காரு. என்னத்த சொல்றது போ! அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் டாபிக் வந்ததும், நம்மளோட விஜய் பார்த்தீங்கன்னா, மைண்ட் ரொம்பவே நார்மல் ஆகிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பெயின்ஃபுல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆயிட்டா வரும். ஸோ உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு அந்த மேனேஜர் இருக்காரே, அவரு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு, மேம் ஆ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர் அதாவது அங்க ஸ்டேயும் பண்ணுவாங்க. நான் சொல்றது ரெஸ்டாரண்ட் தானே. அப்போ ஸ்டேயிங் இருக்கும். ஃபங்ஷன் கெட் டுகெதர் இந்த மாரிக்கு கூட வருவாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்ற மெனு எந்த மாரி இருக்கும், பட்ஜெட்டு இது எல்லாமே அவரு செக் அவரும் ஆல்ரெடி அத ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. பட் ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேன்னா சைன் பண்ணுங்க. ஸோ நீங்க இத பார்த்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா, நான் அந்த பெர்சன் கிட்ட இன்டிமேஷன் குடுத்துருவேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் எப்போ 1ஆ 2ஆ 5 லிஸ்ட் எடுத்து குடுத்துட்டான். ஜஸ்ட் அப்பதான் அதுக்கு முன்னாடி ஒரு 5 செக்ல சைன் பண்ணிட்டு, இன்னொரு டாக்குமெண்ட் ஒண்ணு இருந்துச்சு. அத முடிச்சுட்டு, ஜஸ்ட் பிரீத்திங் கேப் அவ்ளோதான். அந்த பிரீத்திங் கேப் கூட இல்ல. உடனே இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டான் அந்த மேனேஜர். அதையெல்லாம் பார்த்து முடிச்சு, "டயர்ட் ஆயிட்டேன்ப்பா, என்னால முடியல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமா பேசிருவாங்க நம்மளுடைய சாரு. அது கேட்டதும், "ஏய் இப்பவே நீ இப்படி டல்லானா எப்படி? நீ இன்னும் 1 மந்த்துக்கு ஹேண்டில் பண்ணணும்" அப்படி சொல்லுவாங்க. 1 மந்த்துக்கா? ஐய்யய்யோ! நம்பளால முடியாது. தாத்தா 1 வீக்லயே வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. "ஓ! அப்படியா? அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணப்போ அக்ரீமெண்ட் படிக்கிற ஹேபிட்டெல்லாம் இல்லையா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்ன அக்ரீமெண்ட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்பாங்க.
டெம்ப்ரவரியாக உன்னை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எம்டி ஆக்கியிருக்காங்க, எத்தனை நாள் அப்படிங்கிறதெல்லாம் அதில் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ, நான் அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே நிற்கிறாரு எங்கள் பாஸ், அவர் வச்சுட்டார் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே. 1 மந்த்துக்கு நீங்கள் தான், ஓகேவா? ஸோ ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, 1 மந்த்தில் நீங்களும் ரெடி ஆகிடலாம். ஏன்னா நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு அது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ எதுக்கு நீங்கள் என்ன வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க பண்ணுறது, 1 மந்த்துக்கு எங்களோட எம்டி ஆகிட்டீங்க நீங்கள், ஸோ உங்களை எப்படி நான் வாப்போன்னு கூப்பிட முடியும்? அதனால தான். ஹலோ, நீ அங்கே ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் அப்படி கூப்பிட்டா போதும், அதுவும் எனக்கு விருப்பம் இல்லை, நீ சாருன்னே கூப்பிடலாம். இங்கே வாங்க போங்க உட்காருங்க செய்யுங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் கால் மீ சாரு. சாருன்னு கூப்பிட்டு எனக்கு அதுவே போதும். நீ சாருன்னு கூப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதே 3 எழுத்து சாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சாருல எங்கே உனக்கு 3 எழுத்து? சரி 2 எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. 2 எழுத்து? ஆமாம், தமிழில் 2 எழுத்து தானே சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த 2 எழுத்து கூப்பிட்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது என்ன வாங்க போங்க மேடம் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கூப்பிடாத ப்ளீஸ், ஓகே? இல்லை இங்கே வேணுமா ஓகே, பட் அங்கே எல்லோரும் முன்னாடி அது கரெக்டாக இருக்காது, ஸோ அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே, அங்கே வேணுமா சாரு வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கோ, அதுவும் சாரு வாங்க போன்னு கொடுங்க, இந்த மேடம் கீடம்னால போட்டிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து விஜய்க்கு சொல்லுவாங்க. சரிம்மா, நான் அப்படியெல்லாம் கூப்பிடல, போகலாமா அப்படி சொல்லுவாங்க. ஏய் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஸோ ப்ளீஸ் நம்ம இங்கேயே சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் ஜஸ்ட் எனக்கு கம்பெனி கூட பாரு, ரொம்ப டயர்டாக இருக்கேன் காலிலேருந்து ஒர்க் பார்த்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க சாரு. சரி விட்டு அழுதுருவ போல், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்துட்டு ஒரு சின்ன ஹோட்டலில் போயிட்டு டின்னரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ டின்னர் கம்ப்ளீட் ஃபஸ்ட்டு எப்படின்னா சாரு வந்து அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க தான் கூப்பிட்டு போவாங்க. அங்கே போனது என்ன பண்ணுவாங்க, நான் தனியாக சாப்பிட்ணும், ஸோ சும்மா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் எனக்கு வயிறு வலிக்கும்ல, ஸோ ப்ளீஸ் ஜஸ்ட்டு 1 தோசை ஆர் 2 இட்லி, எனி ஒன், உனக்கு என்ன பிடிக்குன்னா ஒரு 2 சப்பாத்தி, ஸோ உனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் லைட்டாக ப்ளீஸ் எனக்கு கம்பெனி கொடு அப்படி சொல்லிட்டு இவங்க கேட்கவும், ஃபஸ்ட்டு நீ என்ன சொன்ன, கம்பெனி தான் கூப்பிட்டேன், இப்போவும் சொல்கிறேன் கம்பெனி தான் கூப்பிட்றேன், ஜஸ்ட்டு நான் சாப்பிட்றது நீ பார்த்துட்டு இருந்தால் எனக்கு ஸ்டொமக் பெயின் வராதா, ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போதும் போட்ட ட்ராமா, சாப்பிட்றேன் ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து டின்னரை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிட்டு வருவாங்க. சாப்பிட்டாங்க இல்லையா, ஸோ அது செரிமானம் ஆகுமா, சாப்பிட்டது என்னமோ 2 சப்பாத்தி, இது செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு வாக், ஜஸ்ட்டு சும்மா வாக் பண்ணிக்கிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக கமெண்ட் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்கும்போது, அப்போது 2 பேரோட கை நார்மலாக ஒருத்தவங்க நடந்து போகும்போது ஹேண்ட் வந்து டச் ஆகுறது நார்மல் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இவங்களோட ஹேண்ட் வந்து டச் ஆகும். ஸோ டச் ஆகும்போது நம்மளுடைய சாரு அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்கி நம்மளுடைய விஜயை வந்து ஒரு அன்பான பார்வை அவங்கள பார்ப்பாங்க. ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அவங்க கை டச் ஆகும்போது சம்திங் ஃபீல் வரும்ல, ஸோ அந்த ஃபீலோடு அவங்கள பார்க்கும்போது அவங்க வந்துட்டு அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க, விஜய் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க அவாய்ட் பண்ணால் என்ன, பண்ணாட்டி என்ன, அக்செப்ட் பண்ணால் என்ன, பண்ணாட்டி எனக்கு என்ன, எனக்கு பார்க்கணும், எனக்கு தோணுது நான் பார்க்குறேன், எனக்கு ரசிக்கிறேன், எனக்கு சிரிக்கணும் நான் சிரிக்கிறேன், எனக்கு பார்க்கணும் பழகணும், ஸோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். உங்ககிட்ட இருந்து நான் எதையும் கேட்கல, என்கிட்ட இருந்து உனக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே நான் கொடுப்பேன், வேணும்னா வச்சுக்கோ, வேணான்னா அப்படியே விட்டுரு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி அப்பப்போ அந்த சின்ன ஐ கான்டாக்ட் கொடுத்துக்கிட்டு சின்ன ஸ்மைலியோடு அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலாகி 2 பேரும் பேசிக்கிட்டு ஸோ இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரு கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சரி காரில் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நான் நடந்தே போய்க்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் வேணாம் வா, அப்போ நானும் உன் கூட நடந்து தான் வருவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், சரி நானும் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் உட்காந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. போனதும் அங்கே போயிட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக தூங்கு,
மார்னிங் நான் உனக்கு நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சாரு. ஹே, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ நேராக ஆஃபீஸ்க்கு போயிடு, சாரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடு, நான் அங்கே வந்துடுறேன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்பா, உன் ஒருத்திக்காகலாம் காரெல்லாம் கொண்டு வர வேணாம், எப்படியும் ஏர்லி மார்னிங்கே வந்துடுவேன், ஏன்னா தாத்தா இல்லாதனால. ஸோ எனக்கும் அங்கே நிறைய ஒர்க் இருக்குது, நானும் மார்னிங் வந்துடுவேன். ஸோ நான் மார்னிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம், ரெடியாயிரு, நான் அங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே, டேக் கேர், ஒன்ஸ் நீ வீட்டுக்கு ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய் சொல்லுவாங்க. அந்த வேர்டு கேட்டதும் இன்னும் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏதோ அவங்களுக்கு சின்ன சின்ன பாசிட்டிவ் அவங்கக்கிட்ட இருந்து வர மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் மேபி கரெக்ட் ஆகலாம், ஆகாமலே போகலாம், தெரியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன ஏது எப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ், ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரியை அகைன் சொல்கிறேன், கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.